Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பர்ஃப்யூம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸு, ப்ரோ நானும் பர்ஃப்யூம் பண்ணணும், பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஆல்கோஹாலிக் பர்ஃப்யூம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்கோஹாலிக் பர்ஃப்யூம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் என்கிட்ட இல்லாதனால வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த இன்க்ரீடியன்ட்லாம் வாங்கியாச்சு. வாங்க நான் ஆல்கஹாலிக் பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமே வரும். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாதாம் ஆயில் இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளை எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ரெண்டில் எது வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணையும் வச்சு தான் நம்ம நான் ஆல்கஹாலிக் பர்ஃப்யூம் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ராக்ஷனேட்டட் கோகோனட் ஆயில் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ரீஃபைனட் ஆயிலில் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரீஃபைனட் ஆயில்னால் இதில் உள்ள வாசனையை சுத்தமாக எடுத்துருவாங்க. வாசனை செக்கு வாடையோ இல்லை தேங்காய் எண்ணெய் வாடை அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இன்னொன்று இதில் இருக்க ஃபேட்டி ஆசிடை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கம்மு மற்ற விஷயம் எதுவுமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறது பர்ஃப்யூமுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால தான் இது நம்ம பர்ஃப்யூமுக்கு யூஸ் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் அது இல்லாட்டி நீங்கள் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம். பாதாம் ஆயில் தான் ரேராக கிடைக்கும். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதேமாரி ரீஃபைண்டு ஆல்மண்ட் ஆயில் தான். ஸோ ரெண்டுமே ப்யூராக நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நான் ஆல்கஹாலிக்ன்றதுனால இது ஆயிலே செய்கிறோம். ஸோ ஆயிலில் நம்ம பண்ணுற பர்ஃப்யூம் இந்தமாரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்தமாரி ரோல் ஆன் பாட்டிலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏன்னா இந்த ரோல் ஆன் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம கையில் அப்புறம் கழுத்துலலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட் இல்லாமல் வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஆப்ஷனபிள் தான். இது ஃபிக்ஸேட்டிவ். இது ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆல்கஹால் மிக்ஸில் நம்ம நார்மல் பர்ஃப்யூம் பண்ணுவோம். ஏன்னா ஆல்கஹால் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை நல்லா டில்யூட் பண்ணிட்டு நல்லா காற்றுல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்மளுக்கு ஸ்மெல் போயிடும். அதனால் சீக்கிரமாக ஸ்மெல் போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம ஃபிக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இது பர்ஃப்யூம் ரொம்ப நேரம் நீடிக்க யூஸ் ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆயில் தான். இந்த ஆயில் அது அவ்வளோ சீக்கிரம் எவாப்பரேட் ஆகாது. ஸோ நம்ம ஃபிக்ஸேட்டிவ் இல்லாமல் கூட நீங்கள் பர்ஃப்யூம் மேக் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃப்யூம் நம்ம கையிலையும் கழுத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். இந்த பர்ஃப்யூம் நம்ம ஷர்ட்டில் பட்டாலோ இல்லை மேலே பட்டாலோ எரிச்சலோ எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை டைரெக்டாக நம்ம ஷர்ட்டில் கூட பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதனால தான் இது எவ்வளோ ப்யூரிஃபையாக பண்ணி எடுக்கிறாங்க இந்த ஆயிலெலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வாங்க பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது 50 ml. நம்ம 10 ml தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் மிக்சிங் யூஸ் பண்ணுறதுக்காக இது. ஓகே, இப்போது ஃபஸ்ட் நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் லெவண்டர் எடுத்துக்கிறேன். இப்போ லெவண்டர் எடுத்துருக்கேன். லெவண்டரில் நம்ம ஒரு 8 ட்ராப்ஸ் இதில் போட்டுட்டாலே போதும். ஓகே, நம்ம 8 ட்ராப் லெவண்டர் எடுத்துருக்கோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு டாப் நோட்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் லெவண்டர். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஜாஸ்மின் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஜாஸ்மின் ஒரு 12 ட்ராப் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஜாஸ்மின் ஒரு 12 ட்ராப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கடைசியாக
சாண்டல் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிட்டேன் வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹாலில். ஓகே, இப்போ வந்து நம்ம சாண்டில் எடுத்தாச்சு. சாண்டில் வந்து பேஸ் நோட், அதனால் இது ஒரு 10 ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம டோட்டலாகவே 10 ml பர்ஃப்யூம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் நம்ம ஒரு 30 ட்ராப் எடுத்தாச்சு. 30 ட்ராப்பும் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 1.5 ml தான் வரும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் 8.5 ml இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ நல்ல கலர் வந்து திக்காக மாறிடுச்சு. இந்த 3 ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் ஆல்மண்ட் ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் கிடச்சிரும். இதில் நீங்கள் ஃபிக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 10 ml பாட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10 ml பாட்டிலில் போட்டுடலாம். ஓகே, இந்த 10 ml ஓகே, நம்ம கரெக்டாக 10 ml எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இந்த 10 ml பர்ஃப்யூமை பாட்டிலில் போட்டுக்கலாம். ஓகே பாருங்கள், 10 ml கரெக்டாக நம்ம ஊற்றிட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பர்ஃப்யூம் ரெடி. 10 mlக்கான நான் ஆல்கஹாலிக் பர்ஃப்யூம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஒரு அத்தர் கிடச்சிருச்சு. தெரியுதா? பாருங்கள் பாருங்கள், இந்த ரோல் ஆன் பாட்டில் நல்லா சூப்பராகவே வேலை செய்யும். சூப்பரான ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இப்போவே. ஆனால் இது வந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல பர்ஃப்யூம் வந்து ஆயிலோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான நான் ஆல்கஹாலிக் இந்த ரோல் ஆன் பர்ஃப்யூம் கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு மிக்ஸு. எனக்கு ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. இந்த பர்ஃப்யூம் இல்லாமல் இதோட மிக்ஸ்டு காம்போ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஒரு தனித்தனியாக எல்லா ஃப்ளேவரும் எனக்கு தெரியும். இருந்தாலும் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவரே என்னால் கண்டுபிடிக்க முடியல. எது வந்து கூட இருக்குது, எது குறைச்சிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. 3மே கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸோட இந்த பர்ஃப்யூம் இருக்குது. பொய் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி பாட்டில்ஸ் வாங்க முடியலனாலும் ஒரு சாம்பிள் பீஸ் வேணுன்னா ஒரு 15 ml நீங்கள் வந்து வாங்கலாம். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட பர்ஃப்யூம் தான் என்னை வந்து வாவான்னு கூப்பிட்டுட்ருக்குங்க. வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே இதோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லாவெண்டரும் தெரில, சாண்டலும் தெரில, ஜாஸ்மினும் தெரில, 3மே மிக்ஸ் ஆகி வேறு ஒரு ஃப்ளேவர் மாதிரி எனக்கு கொடுக்குது. ரோல் ஆன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்புறங்க நம்ம மேலே கூட நம்ம தேய்ச்சிக்கலாம், ஷர்ட்டில் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ரீஃபைனடு ஆயில்ன்றதுனால நம்மளுக்கு வந்து இது கரையாகாது அவ்வளோ சீக்கிரம். சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நான் ஒரு 2-3 நாள் வச்சுருந்து தான் யூஸ் பண்ணுவேன். பொதுவாகவே ஒரு வாரம் வைக்கணுன்னா நான் 10 நாளுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2 நாள், ஸோ நான் ஒரு 5-6 நாள் இதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுவேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் அடுத்த வீடியோவில் இதேமாரி பர்ஃப்யூம் மேக் பண்ணுறது நம்ம நிறையா பார்ப்போம். இது பிஸ்னஸாக பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே எஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.